கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு பைக்கில் கடத்தி வரப்பட்ட 423 கிலோ புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வனத்துறை சோதனைச் சாவடி அருகே செங்கோட்டை போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது கேரளாவில் இருந்து தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு சரக்கு வாகனத்தை மறித்து போலீசார் சோதனை செய்தனர். அப்போது 2 மூட்டைகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா, குட்கா உள்ளிட்ட பொருட்கள் இருந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அந்த வாகனத்தை இயக்கி வந்த ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த வைத்தியலிங்கம் மற்றும் அவருடன் இருந்த ஒரு நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இதேபோல குற்றாலம் காவல் நிலைய எல்லைப் பகுதிக்கு உட்பட்ட இளஞ்சி பகுதியில் சட்டவிரோதமாக புகையிலை பொருட்களை பதுக்கி விற்பனை செய்து வந்த ரவி என்ற ராஜபாண்டியன் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து சுமார் 343 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து அவரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.